தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய சுதைக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. மரித்த சகோதரி ஐ மரியரோஸ் அவர்களுடைய ஆண்மையை பாட்சிக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக. தீயவை யாவும் விலகிடுக. அவதினமுன் மகிழ்வில் திளைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருமதி மரிரோஸ் அவர்கள் தங்களுடைய 77வது அகவையில் இந்த உலக வாழ்வை முடித்து கொண்டு மறு உலக வாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு சொற்ப காலம். மறு உலக வாழ்வு என்பது நீடித்த வாழ்வு. இந்த உலக வாழ்க்கையில் நாம் எவ்விதம் வாழ்கின்றோமோ அதை வைத்துதான் மறு உலக வாழ்வும் அமையும். அப்படி பார்க்கையில் திருமதி மரிரோஸ் அம்மா அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துவை நேசித்து கிறிஸ்துவை தன்னுடைய ஆன்மீக உணவாக வாங்கி கிறிஸ்துவாகவே மாறி கிறிஸ்துவில் வாழ்ந்தவர்கள் இவர்கள். இறைவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள், இறைவனை விசுவசித்தவர்கள், திவ்ய நற்கருணை விருந்தில் அதிக பற்றும் விசுவாசமும் வைத்து வாழ்ந்தவர்கள்.
ஏறக்குறைய ஒரு சில ஆண்டுகள் தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கோவிலுக்கு வருவதை தன்னுடைய உடல்நலக் குறைவினால் நிறுத்தி வைத்து அந்தந்த சமயத்தில் திவ்ய நற்கருணையை உட்கொண்டு கிறிஸ்து தனக்கு கொடுத்த இந்த உலக வாழ்வுக்கு ஏற்றதொரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். மரியாயின் சேனையில் இவர்கள் சிறந்த உறுப்பினராக இருந்து சிறந்த சேவையை செய்தவர்கள். ஆகவே வாழ்கின்ற போது இறைவனை நேசித்தவர்கள், மரணத்திலும் இறைவன் இவரை நேசித்து தம்முடைய மோட்ச பேரின்ப வாழ்வை இவருக்கு அருள்வார் என்ற அந்த நம்பிக்கையில் இவருடைய ஆன்மாவை கடவுளுடைய கரத்தில் நாம் ஒப்படைத்து ஜெபிப்போம். இவரை இழந்து துயருகின்ற இவருடைய பிள்ளைகள், இவருடைய உற்றார் உறவினர்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் இறைவன் ஆறுதலையும் தேர்தலையும் வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக நம்முடைய பங்கு பேரவை செயலர் திரு பால்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் பேராலும் பங்கு பேரவை பக்த சபைகள் பேராலும் ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபம் நிறைந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மரித்த இவருடைய ஆன்மா நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கேற்க நம்மிடம் தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், பலவீனங்கள் இவற்றிற்காக மனவறிந்து இறைவனது மன்னிப்பை கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்பமாக. எல்லாம் வல்ல இறைவா, முது திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவர் எழுத்துயில் கொண்டுள்ள மது அடியார் மரியரோஸ் இந்த மறை நிகழ்வின் வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழ்வோமாக. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம்.
கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஒவ்வொரு சங்கீத வசனத்திற்கு பிறகும் ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடினேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, உமது திருமுகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 35 முதல் 40 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், எனது ஓட்டத்தை முடித்து கொண்டேன், வெற்றி வாகை சூடினேன்,
கடவுள் தரும் பரிசிற்காக நான் காத்திருக்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுவார். இதோ நமது தாயார் ரோஸ்மேரி அவர்கள் இந்த உலக வாழ்வில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டு கடவுள் தரும் பரிசிற்காக காத்து நிற்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே அவரை ஒப்படைக்க உறவுகளாகிய நாம் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நம் தாயாருக்கு 77 ஆண்டுகள் கடவுள் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்து அவர் ஓடிய இந்த ஓட்டத்தில், அவர் போராடிய இந்த போராட்டத்தில் நிச்சயமாக கடவுள் அவரோடு கூட இருந்திருக்கிறார். ஒரு கணப்பொழுதும் அவர் பிரியாமல் அவரை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். அந்த கடவுளுடைய அன்பிற்காகவும் உடனிருப்பிற்காகவும் நாம் நன்றி சொல்வோம் இந்த வேளையிலே. அதே நேரத்தில் நம்முடைய தாயாருக்காக நன்றி சொல்வோம். அவர் வழியாக கடவுள் எத்தனையோ அளப்பரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அவருடைய அன்பை நாம் அனுபவித்து இருக்கிறோம், சுவைத்து இருக்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுதே பாசமாக, எவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய ஒரு தாய். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அவருடைய அன்பிற்காய் நன்றி சொல்வோம். அவர் வழியாக குழந்தைகளை, பேர பிள்ளைகளை இத்தனை பேரையும் வாழ வைத்திருக்கிறார். கடவுள் தனக்கு கொடுத்த கிறிஸ்துவ அருட்கொடைக்காக, அதனுடைய சாட்சியாக நமது முன்பாக நம் தாய் வாழ்ந்திருக்கிறார். நாம் எல்லோரும் அதை அனுபவித்திருக்கிறோம். ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான, அமைதியான, பாசமான நம்முடைய தாய்க்காக நன்றி சொல்லி அவர் பாதத்திலே அவரை நாம் ஒப்படைப்போம். இப்படி அகுஸ்தினார் சொல்வது போல, உம்மை நான் வந்தடையும் வரை எனது ஆன்மா அமைதி கொள்ளாது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதுதான். அன்புக்குரியவர்களே, இதோ இறை பாதம் சேர்ந்திருக்கிற நம்முடைய தாயை ஒப்படைக்க வந்திருக்கிற நாம், அவர் இன்றைக்கு நமக்கு தருகிற செய்தி அதுதான். நமக்கு முன்பாக நம்மை விட்டு பிரிந்து சென்ற அத்தனை பேருமே நமக்கு தருகிற செய்தி, அவர்களுடைய இறப்பை பார்த்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒருவருடைய இறப்பு நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறது. இந்த தாயை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிற வேளையிலே நிச்சயமாக எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை, தன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அழைப்பை நிறைவாக வாழ்ந்திருக்கிறார். இதோ இந்த பங்கிலே பக்த சபையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, இறை காரியங்களிலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு, குடும்பத்திலே ஒரு பொறுப்புள்ள தாயாக, மனைவியாக இவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். நிச்சயமாக குறைகள் இருக்கும். குறைகள் இல்லாத மனிதர்கள் உலகில் எவரும் கிடையாது. ஆனாலும் கூட அவர் வழியாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இறை அன்பிற்கு அவர் சாட்சியாய் நமது முன்பாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவை கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் எல்லோருமாக இணைந்து நமது தாயை ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம். தன்னுடைய ஓட்டத்தை இறை பாதத்திலே அர்ப்பணித்து கொண்ட நம் தாயாரை கடவுள் அவருக்கு தகுந்த பரிசை கொடுத்து தன்னோடு வாழ்வீட்டில் நிரந்தரமாக இணைத்து கொள்ளும்படியாக, நிறை மகிழ்ச்சியை அவருக்கு தரும்படியாக தொடர்ந்து நாம் எல்லோருமாக இணைந்து இந்த திருப்பலியிலே ஜெபித்து மன்றாடுவோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை நீ பாராமல் எம் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எம்மை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம்
நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது அடியார் மரிய ரோஸின் மீட்புக்காக கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இந்த காணிக்கைகளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இவர் உமது திருமகனை தன் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தனது இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்தருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே எங்களுக்காக சாக திருவுளமானார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து முத மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த தூயாவையை பொழிந்த இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆண்டவரின் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் பீட்டர் அபீர், இத்திரு நிகழ்வில் பங்கேற்று ஜெபிக்கும் உமது அன்பு பிள்ளைகள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மரி ரோஸ் என்னும் உம்மடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கின தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மது திருத்தூதர்களுக்கும் மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடம் திறத்து நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழ துணையால நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. என் நெஞ்சம் திருக்கோயில் இதில் என்றும் வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா. என் நெஞ்சம் திருக்கோயில் இதில் என்றும் வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா. உன் திருமுன்னிலை என்னாலும் சுடராக எரிகின்ற மணி தீபம் நான் அல்லவா. உன் திருமுன்னிலை என்னாலும் சுடராக எரிகின்ற மணி தீபம் நான் அல்லவா. மணி தீபம் நான் அல்லவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா.
ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எம் சகோதரி மரி ரோஸ் கிறிஸ்தளிக்கும் அதை விண்ணக விருந்திற்கு வந்து சேர அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. அன்பு தாயார் மரி ரோஸின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். நித்திய இலைப்பாற்றியை ஆண்டவரே இவருக்கு இன்று அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளிவரில் ஒளிவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் அன்பு தாயார் மரிய ரோஸின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து அடியாருக்கு பேரின்பு வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் அன்பு தாயாரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நித்தியலை பாற்றிவர் கலித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவர் நித்தியலை பாற்றிவர் கலித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவர் நித்தியலை பாற்றிவர் கலித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இறந்த விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இருப்பார்களாக. ஆமென். தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோக்கு ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோக்கு ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. தீயில் மேலிந்து வெந்து சோர்ந்து உந்தன் திருத்தையை கேட்க நீயோ அறிந்து தூயவான்கதீனில் சேர்த்து உண்மை துதித்திட அருள் செய்வாய் புரிந்து. உன்னை துதித்திட அருள் செய்வாய் புரிந்து. தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.